ஆறுதல் அளித்துள்ளி. இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். ஆண்டவரே உம் சீனம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளி. ஆண்டவரே உம் சீனம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளி. இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் யாவரையும் தினமொரு திருப்பாடல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கிற திருப்பாடல் இல்லை, மாறாக அது எசாயா புத்தகம் அதிகாரம் 12 ஒரு நன்றியின் பாடலாக இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவா, என் குற்றங்களையும் என்னுடைய தவறுகளையும் என்னுடைய பாவங்களையும் நீர் மறந்து விட்டீர், உம்முடைய கோப கனல் தணிந்து விட்டது என்கின்ற அந்த நன்றி பாடலை எசாயா பாடுவதாக இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வசனம் 2, இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரே என் பாடல், என் மீட்பு அவரே என்கின்ற இந்த குறிப்பிட்ட வசனத்தில் துவங்குகிற இந்த தியானமானது, இந்த தியான பாடலானது நமக்கு எடுத்து காட்டுகிற வார்த்தை என்னவென்றால், இறைவனே என் மீட்பு, அவரே என் வழி, அவரே என் ஒளி என்பதனுடைய மறுபொருளாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இறைவன் நம்மை மன்னிக்கிறார். நாம் செய்த எல்லா குற்றங்களையும் எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறார் என்கின்ற ஒரு உத்வேகமாக, ஒரு நிச்சய வார்த்தையாக இந்த வார்த்தை நமக்கு அமைகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்து விட்டோமே, துரோகம் செய்து விட்டோமே, கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழவில்லையே என நாம் நம்மையே தாழ்த்தி கொள்கிற பொழுது இந்த குறிப்பிட்ட வசனம், இந்த குறிப்பிட்ட இந்த எசாயா 12ஆம் அதிகாரம் நமக்கு ஒரு உத்வேகமாக இருந்து, இல்லை, இறைவன் உன்னுடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்கிறார், உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், நீ அவனுடைய பிள்ளையாக, உன்னுடைய மகனாக, அவருடைய மகளாக வாழ ஒரு அழைப்பு விடுக்கிறார், ஒரு மறுவாழ்வுக்கான அழைப்பு தருகிறார் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இறைவன் நிச்சயம் நம்முடைய கோபங்களை மனக்கண் முன் வைப்பதில்லை, மாறாக அவர் நம்மை மன்னிக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறார். காரணம், அவரே நமக்கு வழியாகவும் நமக்கு ஒளியாகவும் நம்முடைய மீட்புமாக இருக்கிறார். அவர் இன்று நமக்கு வழி எதுவும் இல்லை என்பதனுடைய பொருள்தான் இந்த முழு அதிகாரத்தையும் நமக்கு தருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் பாவம் செய்வதற்காக அல்ல, பாவம் செய்த நம்மை சார்ந்தவர்கள் இறைவனிடத்தில் திரும்பி வர இந்த வசனத்தை, இந்த வாசகத்தை நாம் அவர்களுக்கு தருகிற பொழுது அவர்களும் ஒரு நம்பிக்கையின் மக்களாக இறைவனிடத்தில் திரும்பி வர ஒரு வாய்ப்பாக அமையும். நிச்சயம்தான் இறைவன் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு கணப்பொழுதும் நம்மை மன்னித்து கொண்டே இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் நாம் இந்த தினத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய கோப கனல் தணிந்து விட்டது, இறைவன் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டார், நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தந்தையாக இருக்கிறார், அவருடைய மந்தை நாடுகளாக நாம் இருக்கிறோம், நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிக்க ஒரு நம்பிக்கையின் திருப்பாடலாக, அதிகாரமாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் நாம் கொண்டாடுகிற புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இறைவனிடத்திலே அர்ப்பணித்திருக்கிறார். மற்றவனுக்காக, தன் அயலானுக்காக, தன் நண்பனுக்காக உயிரை விடுகின்ற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் இறைவார்த்தைக்கு ஏற்ப. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவார்த்தைக்கு ஏற்ப வாழ்க்கை வாழ்கிற பொழுது இறைவன் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களிடையும் என்னிடையும் மாற்றுவார். நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இதோ அற்புதமான நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் தினத்தில் தியானிக்கின்ற அந்த திருப்பாடல் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியின் பாடலாக, ஒரு நன்றியின் பாடலாக இருக்க நாங்கள் நம்புகிறோம். ஆம், நீர் எங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து எங்களை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டுகிறீர். நாங்கள் நன்றி கூறுகின்றோம்.
நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. வருகின்ற காலங்களிலே நீர் எல்லா குற்றங்களையும் மன்னிக்கிறீர் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற மக்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தருவீராக. ஆமீன்.